பாஜகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசக்கூடிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இந்த நிலையில் அவரை இயக்குவது யார், அதனுடைய நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு, நடவடிக்கை எடுக்கல. மதுரை வடக்கு தான் இப்போதைக்கு நம்முடைய லட்சியமே. மதுரை வடக்கு நம்முடைய லட்சியம். அருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர் பெரியவர் கார்கே அவர்களிடமும் சொல்லியிருக்கேன், மதுரை வடக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான இடம். அந்த இடத்துல BLA 2 எத்தனை போட்டு வச்சிருக்கீங்க காட்டில 257 பூத்துக்கு புள்ளதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதனால 25ஆம் தேதிக்குள்ள அங்கேயும் கூட்டம் போட்டுரும் சொல்லியிருக்காரு. BLA 2 கூட்டம் போட்டு கரெக்டா காட்டி நம்ம பொறுத்தப்பட்டலும் நம்ம இந்த ஆள் இல்ல அது இல்ல இது இல்லன்னு கதை சொல்றவங்க எல்லாம் நம்ம வாய மூடணும்னா நம்முடைய பலத்தை காட்டணும். நம்மகிட்ட காசு இல்லாம இருக்கலாம், நம்மளை பொறுத்த மட்டும் காசு இல்லாம இருக்கலாம், பிரியாணியும் மேட்ரும் சேர்த்து கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு வடை டீ கொடுக்கறதுக்கு காசு இருக்குல்ல, அதுக்காக நம்மளை பொறுத்த வடை டீலையாவது வண்டியை ஓட்டுவோம். அதனால நம்ம வடை டீல வண்டியை ஓட்டுவோம். அதனால எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து இது நடப்பது நம்முடைய தன்மானத்தை காப்பதற்காக. நம்முடைய தன்மானத்தை நம்மகிட்ட ஆள் இல்ல, காங்கிரஸ்ல ஆள் இல்லைன்னு சொல்ற யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்ற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவரிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும், எந்த இதா இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கியே ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க MP எங்களை வச்சு தானே ஜெயிச்சிக்கணும். நான் திருப்பி MP நிக்க போறது இல்லையே, நான் விருதுநகர்ல MP நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். என்னைய பொறுத்த வரைக்கும் MP கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தன்மானம் தான் முக்கியம். நான் விருதுநகருக்கு வர MP ஆக போறேன். நான் வந்தேன், என் தலைமை அனுப்பி வச்சார் ராகுல் காந்தி விருதுநகருக்கு MP ஆகணும்னு, நான் விருதுநகருக்கு வந்தேன்.